அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தினமலர் என்ற செய்தி நாளிதழ் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ராமர் கோயில் அயோத்தியில் கட்டப்பட்ட அதனுடைய வருமானத்தை பற்றி ஒரு செய்தி. அதில் விஷத்தை சேர்த்து அந்த செய்தி துணுக்குகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அது தினமலருக்கு புதுசெல்லாம் கிடையாது, காலங்காலமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற லெவலில் தான் அவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் அதை படிக்கக்கூடிய மக்கள் பாலோடு சேர்த்து கள்ளிப்பாலையும் குடித்த கதையை ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால் அதில் ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அயோத்தி ராமர் கோயிலில் பயங்கரமான வருமானம் வரப்போகிறது. காரணம் என்னென்னா, தினந்தோறும் 3 லட்சம் பக்தர்கள் வர்றாங்க, வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி அதில் வருமானம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இது தப்பு கிடையாது. ஒரு வழிபாட்டு தலத்தை அரசாங்கத்தோட செலவு தான் கட்டியிருக்கிறாங்க, சொந்த காசில் கட்டலை. இருந்தாலும் அதனுடைய வருமானம் அரசாங்கத்துக்கு போகணும்னு இருந்தால் கூட, அது ஒரு வழிபாட்டு தலங்களுக்கே அவங்க போகிறதுன்னு வச்சுக்கிட்டா கூட அது அவங்க பிரச்சனை. இதனால் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் நமக்கு கிடையாது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இதை செய்தியாக மட்டும் சொல்லாமல் வம்புக்கு இழுக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கீழே என்ன குறிப்பிடுறாங்கன்னா, வாட்டிக்கன் சிட்டி மற்றும் மெக்கா போன்ற அந்த வழிபாட்டு தலங்களை எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு இந்த கோயில் வருமானம் பயங்கரமாக இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இதை பிற மத வழிபாட்டு தலத்தை கம்பேர் பண்ணுறது முதல்ல மீடியா எத்திக்ஸே கிடையாது. அது தவறானது. ஒரு பேச்சுக்கு இதனால என்ன தப்புன்னு நீங்கள் கேட்கலாம், இதனால் என்ன பிரச்சனை, கம்பேர் பண்ணால் உண்மையை தானே சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதனால அந்த புது பொண்ணுக்கு கொஞ்ச நாளைக்கு மாப்பிள்ளை பின்னாடியே சுற்றிக்கிட்டு திரிவார்ல, அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டிட்டு அதுக்கு பின்னாடியே இவங்க சுற்றிக்கிட்டு திரிந்து அது மூலமாக அரசியல் லாபத்தை பெற்று இந்த வரக்கூடிய மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றுலாங்கிற அளவுக்கு அதை வச்சு அரசியல் செய்கிறாங்க இல்லையா? அதனால இந்த மாதிரி துணுக்கு செய்திகளை நம்ம சாதாரணமாக எடுக்க முடியாது. இது ஒரு டேஞ்சரான விஷத்தூர வேலையை தான் பார்த்துருக்குறாங்க. அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும். எதுக்காக, என்ன விஷயம் புரிய வைக்கணும்னா, மக்காவுடைய வருமானத்தை விட அயோத்தி வருமானம் கூடன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மக்காவோட வருமானத்தை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியலை, மக்காவை பற்றியும் தெரியலை. மக்கானா என்ன, அதில் மக்கள் எல்லாம் போகிறாங்களே என்ன காரணம், அங்கே போயிட்டு காசு கொடுக்குறாங்களா, அங்கே வருமானம் வருதா, எந்த அடிப்படை அறிவுமே இல்லாமல் மக்காவோட வருமானத்தை விட கூடனா மக்காவில் என்ன வருமானம் வருது சொல்லுங்க பார்க்கலாம், இல்லை. அப்போ அந்த புரிதல் நமக்கு இருக்கணும்ல. அதுக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு தகவலுக்காக தான் இந்த வீடியோ. இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சங்கீத்தனத்தை எவ்வளவு அழகாக நேர்த்தியாக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தொடர்பே இல்லாத ஒரு மேட்டரை இஸ்லாத்தில் இருக்கிறதாக காட்டணும் இல்லையா? அதெல்லாம் அவங்க வேலை. முஸ்லீம்களை ஒம்புக்கு இழுக்கணும், இஸ்லாத்தை சீண்டணும் அப்படிங்கிறனால சம்மந்தம் இல்லாமல் பிடிச்சி என்ன செய்வாங்க, எப்போதுமே இழுத்து பேசுவாங்க. அந்த வேலையைத்தான் தினமலர் பார்க்கும். அது தினமலருக்கு புதுசு இல்லாட்டியும் பதில் சொல்ல வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய கடமை பொதுமக்களுக்கு இருக்கிறதுனால இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிறோம். முதலாவது மேட்டர் என்னன்னா, மக்காவை விட வருமானம் அதிகம் அப்படின்னு சொல்றதா இருந்தால் மக்காவுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கணும். மக்காவுக்கு அந்த பள்ளிவாசல்ல வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகளை மக்கா ஏற்படுத்தி இருக்கணும். லட்சக்கணக்கான மக்கள் தினந்தோறும் மக்கா பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. ஹரமில் இருக்கக்கூடிய காபத்துல்லா என்ற பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. எதுக்காக போகிறாங்கன்னா, உலகத்தில் இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரே பள்ளிவாசல் இதுதான், உலகத்தில் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால உலக முஸ்லீம்களில் கருப்பர்கள், வெள்ளையர்கள், ஆங்கிலேயர்கள், அதே போன்ற அரபியர்கள், இப்படி பாகுபாடெல்லாம் இல்லாமல், பணக்காரன், ஏழை, அதிகாரம் உள்ளவன், இல்லாதவன், இப்படி எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒரே நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையோடு ஹஜ்ஜு மற்றும் உம்ரா மற்றும் ஏனைய எல்லா வழிபாடுகளையும் செய்யக்கூடிய ஒரு இடம்தான் இந்த மக்கா என்ற புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய இந்த வழிபாட்டு தலம். இந்த வழிபாட்டு தலத்தில் வரக்கூடிய மக்கள் அவங்க தங்களுடைய தொகைகளை போடுவதற்காக வேண்டி ஒரு ஏற்பாடு, அதாவது உண்டியல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அப்போ உண்டியலில் போட்டாங்க, உண்டியல் என்ன பட்டுச்சு, மக்கா வருஷத்துக்கு இவ்வளோ வருமானம் வந்துச்சு, அதை விட கூட இது அப்படின்னு கம்பேர் பண்ணணும். அந்த அறிவு இருக்கணும்ல. நீ இந்த செய்தியை போட்டீங்கன்னு சொன்னால், முதல்ல மக்காவுக்கு வருமானம் வரக்கூடிய ஏற்பாடுகளை மக்காவினுடைய நிர்வாகம் செஞ்சிருக்கணும். அந்த அறிவு இருந்திருந்தால் ஒரு தடவையாவது போயிருக்கணும், அல்லது ஒரு தடவையாவது வீடியோவிலையோ அல்லது லைவ் டெலிகாஸ்ட்லையோ அதை பார்த்துருக்கணும். பார்த்தாலே தெரிஞ்சிடும். 24 மணி நேரமும் மக்கா லைவ்னு நீங்கள் யூடியூப்ல அடிச்சீங்கன்னா வந்துடும். ஒரு இடத்துல கூட லட்சக்கணக்கான மக்கள் தொழுகுவாங்க.
எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன அந்த டைல்ஸ் உட்பட எல்லாத்துலேயும் பல கோடிக்கணக்கான செலவு செய்யப்பட்டு வசதிகள் செய்யப்பட்டு இருக்கிறது. சின்ன கிராக் இருக்காது, சின்ன மிஸ்டேக் இருக்காது, அவ்வளவு தூய்மையானதாக அது இருக்கும். அவ்வளவு மெயின்டெனன்ஸும் பண்ணுறாங்க. ஆனால் வரக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு பைசா வாங்குறது கிடையாது. உண்டியல் இருக்கணும்ல, உண்டியல் இருக்கிறதா? உண்டியல் கிடையாது. அதே மாதிரி மக்காவில் எந்த ஒரு பகுதி உண்டியல் வச்சாங்கன்னா மக்கள் கொட்டுவாங்க. உண்டியல்னா வரக்கூடியவங்கலாம் ஏதோ 5க்கு 10க்கு கஷ்டப்படுறவங்க கிடையாது. அங்கேருந்து பல நாடுகளில் இருந்து பல கோடீஸ்வரர்கள், ஷேக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அரப் ஷேக்கெல்லாம் வருவாங்க, மன்னர்கள் வருவாங்க, எல்லாம் ஒரே வரிசை சமாத்து வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு உண்டியல் கிடையாது. உள்ள வருவாங்க, வந்து இறைவனை வணங்கி விட்டு போய்கொண்டே இருப்பார்கள். உண்டியல் வைத்திருந்தால் போட மாட்டேன்னு சொல்லுவாங்களா? போடுறதுக்கு அத்தனை மக்களும் தயாராக இருக்கிறாங்க. அப்படி அள்ளி தங்கத்தையும் வெள்ளியும் கொட்டுவாங்க. சாதாரண ஒரு வழிபாட்டு தலமாக இருந்தால் கூட ஒரு நல்லது வேணும் அப்படின்னு சொன்னால் அள்ளி கொடுக்கக்கூடிய முஸ்லீம்கள், உலகத்திலேயே முஸ்லீம்களினுடைய புனித வழிபாட்டு தலமாக இருக்கக்கூடிய காபாவுக்கு போயிட்டு சும்மா வருவாங்களா? தயாராக இருக்கிறாங்க. உண்டியல் வச்சா அள்ளி கொடுப்பாங்க இல்லை அப்படிங்கிற ஒரு அம்சத்தை புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி தட்சணை வாங்குறது, அந்த தட்டை நீட்டி அதில் சில காணிக்கை என்ற பெயரால் வாங்குவதோ, அல்லது புரோகிதர்கள் இமாம் இருந்து உரையாற்றி அவருக்குன்னு ஏதாவது அமௌண்ட் கிடைக்கும், அந்த மாதிரியான ஏற்பாடுகளாவது புரோகித வேலையாவது அங்கே இருக்கிறதா என்றால் ஒன்றும் கிடையாது. அதாவது உண்டியல் இல்லை, சைடில் டேபிளுக்கு அடியில் கொடுத்துக்குவாங்கங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்கணும்ல, அப்படி கிடையாது. அப்புறம் எப்படி மக்காவை கம்பேர் பண்ணுவீங்க? மக்காவை ஒப்பிட்டு காட்டுவதாக இருந்தால் மக்காவில் இதே மாதிரியான சம்பாதிக்கக்கூடிய இந்த வழிபாட்டு தலத்தில் எப்படியெல்லாம் பணம் குவியுதோ அந்த வாய்ப்புகளும் அந்த வாய்ப்புகள் அங்கேயும் இருக்கணும்ல. அந்த வாய்ப்பு இல்லையே, மறுக்கப்பட்டிருக்கிறதே. அப்போ யார் போனாலும் அவங்க இபாதத் செஞ்சு விட்டு வழிபாடு செய்து விட்டு வரலாம். கண்டிப்பாக காசு கொடுத்து தான் ஆகணும்னு சட்டம் கிடையாது. அந்த அச்சதை போடணும், தட்சணை போடணும், அல்லது ஒரு வழிபாட்டு செய்யக்கூடியவருக்கு ஒரு குறிப்பிட்ட காணிக்கையை செலுத்தணும், அல்லது தேங்காய் வாங்கிட்டு போகணும், பூ வாங்கிட்டு போகணும். இந்த கட்டாயம் எல்லாம் ஒரு முஸ்லிமுக்கு கூட இல்லை என்ற ஒரு அம்சத்தை புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு மக்காவை பற்றி ஒரு அறிவும் இல்லாமல் மக்காவை சீண்டுனா, அதனால இந்த ஒரு அமைப்பை என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஒரு பாபர் மஸ்ஜித் விஷயத்தில் அதிருப்தி இருந்தால் கூட முஸ்லீம்கள் அமைதி காத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு கோயிலை கட்டுனா கூட முஸ்லீம்கள் சட்டப்படி நமக்கு நீதி கிடைக்கல, அது நம்ம நிறைய இந்து மக்கள் நமக்கு நீதி கேட்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொறுமையோடு இருந்துட்டு போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷங்கக்கூடிய சில விஷ ஜந்துக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அப்பப்போ தூண்டுற வேலையை பார்க்குறாங்க. எப்போ பார்த்தாலும் முஸ்லீம்களுடைய உணர்வுகளை தூண்டி அந்த பைத்தியக்காரனுங்க கல்லா கட்டுறதுல குறியா இருப்பானுங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டுனா வழிபாடுங்கிற பேச்சோடு இருக்கணுமே தவிர அதை தாண்டி கல்லா கட்டுறதுல குறியா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில நாம் இதை வச்சு தான் எலெக்ஷனில் ஜெயிக்கணும், இதை வச்சு தான் இதை காட்டியே நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாங்கிற ஒரு மமதையோடு இருக்கிறதுனால இந்த மாதிரி செய்தியெல்லாம் போட தோணுது. இதை ஒரு அம்சமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு அதாவது மக்காவை பொறுத்த வரைக்கும் விஐபியாக இருந்தாலும் சரி, விவிஐபியாக இருந்தாலும் சரி, சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் வரலாம். எந்த ஒரு தட்சணையும் கொடுக்க தேவையில்லை. அவர்கள் இறைவனை வழிபாடு செய்யலாம், சமமாக நின்று வழிபாடு செய்யலாம். வெள்ளைக்காரன் வந்தாலும் சரி, கருப்பினத்தை சேர்ந்தவங்க வந்தாலும் பக்கத்தில் ஒட்டி உரசி 10 பைசா செலவு இல்லாமல் இறைவனை வணங்கிட்டு நிம்மதியாக போகலாம். அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு தலத்தை பிடிச்சிக்கிட்டு வைத்து கொண்டு நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு தலத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த வழிபாட்டு தலத்தோடு வருமானத்தையே மையமாக கொண்டு, மதவெறியையே மையமாக கொண்டு எழுப்பப்பட்ட அந்த வழிபாட்டு தலத்தோடு ஒப்பிடலாமா? ஒப்பிடக்கூடாது என்ற ஒரு அம்சத்தை இந்த ஒரு தகவலின் மூலமாக, இந்த தினமல விஷயத்தின் மூலமாக அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.